வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜூலை 5 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வினாக்களை பார்ப்போம். தென்மேற்கு பருவமழை பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் குறைவாக பெய்யும் என்று பேசப்படுகிறது. இது உண்மையா? கேள்வி 1. கேள்வி 2. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்திருக்கக்கூடிய மழை இவ்வளவுதான், இனிமேல் இந்த ஆண்டு இருக்காது என்று சொல்லப்படுகிறது. உண்மையா? தென்மேற்கு பருவமழை கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டதாக சொல்கிறார்களே, உண்மையா? அதே போல அனைத்து மாவட்டங்களிலேயும் மழைப்பிடிப்பு கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருக்கிறது, கண்டிப்பாக பொழியுமா? எங்கள் மாவட்டத்திற்கு மழை பொழுது, எங்கள் ஊருக்கு மழை பொழுது என்று அனைத்து மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய வினாக்கள் என்று ஒரே மாதிரியான வினாக்கள் தான் நிறைய வானிலையில் சந்தேக பார்வையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று புரிஞ்சுக்கங்க, விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கிற நீண்டகால அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோன்னு பார்க்கணும். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிடுச்சு. மே மாதம் 23ஆம் தேதியே தொடங்கிடு. பருவமழை முன்னேறி கொண்டிருக்கும் அதே வேளையில் கேரளாவிலும் மழை பெய்யும் என்றும் பெய்து கொண்டிருக்கிறது. மேட்டூரையும் நிரப்பியது. மேட்டூர்லேருந்து இன்னைக்கு தேதியில் 40,000 கனஅடி உபரி நீராக திறக்கப்படுது. தேவை 15,000 கனஅடி தான், அதிகபட்ச தேவை 20-25,000 கனஅடி. ஆனால் அதை விட தாண்டி 20,000 கனஅடிக்கு மேல் உபரி நீராக போயிட்டு இருக்கு. ஆக மேட்டூர் அணை நிரம்பி இருக்கிறது, உபரி நீரும் போய்கொண்டிருக்கிறது. பெரும்பாலான அணை நிரம்பி விட்டது, இன்னும் ஒரு சில அணைகள் நிரம்ப வேண்டி இருக்கிறது. அப்படி இருந்தும் மழைப்பொழிவு பொழியும் என்ற வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். சூரியனின் குத்துக்கதிர் ஜூன் 21ஆம் தேதி கடக ரேகையை அடையும். அது எங்க இருக்கு அந்த ரேகைன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் கொல்கத்தாவிற்கும் அகமதாபாத்துக்கு வடக்கு பகுதியும் இருக்கக்கூடிய பகுதியில் கற்பனை கோடாப் செல்லக்கூடிய அந்த 23 டிகிரி வட அட்சரேகை, அங்கே சூரியன் குத்துக்கதிர் ஜூன் 21ஆம் தேதி விழுந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு தேதி ஜூலை 5, கிட்டத்தட்ட அதில் ஒரு 9, இதில் ஒரு 5, ஒரு 14-15 நாட்களாக தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கு. இதனால இனிமேல் சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வருகிற காரணத்தினால நிகழ்வு மேற்கு வங்கம் என்பது வடக்கு ஒடிசா, மத்திய ஒடிசா, தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திரா, மத்திய ஆந்திரா என்று கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி வரும். சார், அரபிக்கடலிலே கேரள கடலோரத்தில் வெப்பநிலை குறைந்திருக்கிறது என்கிறார்களே, இதனால பருவமழை தீவிரம் குறையும் என்கிறார்களே, உண்மையா? இல்லை, குறையவில்லை. 29 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கு, கடல் வெப்பம் கேரள கடலோரத்தில். லட்சத்தீவிற்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. 26.5 டிகிரிக்கு மேலே இருந்தாலே போதுமானது மழைப்பொழிவிற்கும் தாழ்வு நிலை உருவாவதற்கும் நீர் ஆவியாவதற்கும் நீராவியை காற்றுக்கு வழங்குவதற்கும். இந்த இடத்துல உள்ள நீராவி தான் கேரளாவிற்கு மழை தருதா? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கேரளாவிற்கு நுழையக்கூடிய காற்றாக இருந்தாலும் சரி, தற்பொழுது குஜராத் மகாராஷ்டிராவில் நுழையக்கூடிய காற்றாக இருந்தாலும் எங்கிருந்து வருகிறது? நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வருகிறது. அங்கே 30 டிகிரி செல்சியஸ் வெப்பம். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கையும் ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கக்கூடிய கடற்பகுதி மீது பயணித்து நிலநடுக்கோட்டில் இருக்கக்கூடிய வெப்ப நீராவியை சுமந்து கொண்டு சோமாலியா, ஏடன் வளைகுடா மற்றும் ஓமன், ஏமன் தொட்டு அப்படியே பாகிஸ்தான் மற்றும் குஜராத்தில் இப்போ நுழைஞ்சிட்டு இருக்கு. நிகழ்வு தெற்கு நோக்கி வரும்பொழுது அந்த காற்று செட்டிங் சரியாக செட் ஆகும் பொழுது மகாராஷ்டிரா, கர்நாடகாவிற்கு மீண்டும் மழைப்பொழிவை தொடக்கும். சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வருகிற காரணத்தினாலே கேரள கடலோரத்தில் இருக்கக்கூடிய 29 நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய 30 உயரும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் வங்கக்கடல் ஓரத்தில் கடல் நீரை உறிஞ்சக்கூடிய அளவில், அதே போல அரபிக்கடலிலும் கடல் நீரை உறிஞ்சக்கூடிய அளவில் நிகழ்வுகள் எல்லாமே உருவாகும். ஆனால் இப்பொழுதைக்கு நீராவியை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அளவில் கடல் வெப்பம் இருக்கிறது. இன்னும் வெப்பம் உயரப்போகிறது. சூரியனின் குத்துக்கத்தில் செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை தொடும் என்பதனால தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால நிலநடுக்கோட்டு வெப்பமும் உயரும்.
கேரள கடலோர வெப்பமும் உயரும், கேரள கடல் நீர்மட்டமும் கேரள கடற்கரையோர கடற்பகுதி நீர் வெப்பமும் உயரும், வங்கக்கடலின் தமிழ்நாடு கரையோர இலங்கை சுற்றுவட்டார கரையோர இருக்கக்கூடிய கடல் நீர் வெப்பமும் உயரும். ஆக வங்கக்கடல் அரபிக்கடலோட தெற்கு பகுதியோட வெப்பம் கடல் நீர் வெப்பம் உயரும். அதே போல நீரோட்டமும் வலிமை பெறும். அப்ப இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் இருப்பதை விட அதிகமாகத்தான் போகுமே தவிர குறையாது. ஒருவேளை காற்று வலுவாக பயன்படுவதன் காரணமாக எப்படி நம்ம கப்பன் சாசல் நம்முடைய காற்றை மேல ஊதும் பொழுது அது ஆற வைக்கிறது, அதே போல காற்று மேலே பயணிக்கும் போது ஆற வைக்கிறது. இருந்தாலும் ஆற வைப்பதற்கு சமமாக நீரோட்டம் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது, சூரியனின் குத்துக்கதிர் வர இருக்கிறது. இதனால ஆற வைப்பது மட்டுமல்லாமல் நீராவியை எடுத்துக்கொண்டு வருவதற்குத்தான் அந்த காற்று சாதகமாக இருக்கு. அதனால மழை பொழிவு இருக்கு. 11ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். 11ஆம் தேதியே கொட்டி தீர்த்து விடாது, ஸ்லைட்டா மெதுவாக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். 11லிருந்து 20ஆம் தேதி தீவிரத்தை விட 20லிருந்து 30ஆம் தேதி தீவிரம் கூடுதலாக இருக்கும். ஆகஸ்டில் இன்னும் தீவிரமாக இருக்கும். செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து மிகவும் தீவிரமாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்குள் நல்ல ஒரு தீவிரத்தை கொடுத்து நிரம்பாத அணைகளையும் நிரப்பும். மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மிகச்சிறப்பான மழைப்பொழிவையும் கொடுக்கும். தமிழ்நாட்டிலும் மாலை இரவு இடிமழை பொழிவையும் கொடுக்கும். காற்று சுழற்சி வங்கக்கடலில் தமிழ்நாட்டு கரையை ஒட்டி ஆந்திர கரையை ஒட்டி வளிமண்டல சுழற்சிகள் உருவாக போகிறது. பொறுத்திருந்து பாருங்கள். வரக்கூடிய 11ஆம் தேதிக்கு மேல் உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சியை 22ஆம் தேதிக்கு மேல் அடுத்த சுழற்சி என்று தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலும் தமிழ்நாட்டு கரையோர வங்கக்கடல் வளிமண்டலத்திலும் காற்று சுழற்சிகள் உருவாக போகிறது. இதனால தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த காற்று சுழற்சி மழை, தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன மழை என்று மழைப்பொழிவை கூட்டும். மாற்றம் இல்லை, பொறுத்திருந்து பாருங்கள். ஆகவே குழப்பிக் கொள்ளாதீர், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். ஒரு வாரத்திற்கு இன்றைக்கு நாளைக்கு மழை இருக்கும். குறைவான பரப்பில் இருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும். நாளைக்கு இன்றை விட கூடுதல் பரப்பில் இருக்கும். 11ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்று மழை தான் திருப்தி கொடுக்கும். அந்த மழைப்பொழிவை விட 22ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய சுற்றின் மழை இன்னும் திருப்தி கொடுக்கும். அதை விட ஆகஸ்ட் முதல் வாரம், அதை விட 2வது வாரம், 3வது வாரம், ஆகஸ்ட் இறுதி, செப்டம்பர் 2வது வாரம் என்று நல்லதொரு மழைப்பொழிவை செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து மிக சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அப்பொழுது குறுவை அறுவடை இருக்கும். அதே நேரத்தில் சம்பா சாகுபடியும் தொடங்கும். ஆகவே ஆடி ஆவணி மாதங்களில் கொடுக்கக்கூடிய மழை தான் அடுத்த சுற்று பருவமழை, அடுத்த சுற்று சாகுபடிக்கு கை கொடுக்கும். அறுவடைக்கு இடையூறு இருந்தாலும் இடைவெளியும் இருக்கும். ஆக குழப்பிக்கொள்ள வேண்டாம். நல்ல ஒரு வானிலை அமைப்பு அமையும், நல்ல மழைப்பொழிவை தரும். உங்களுக்கும் உங்கள் மாவட்டத்திற்கும் இன்றைக்கு நாளைக்கு ஒதுக்குதலுடன் மழைப்பொழிவை கொடுத்தாலும் வரக்கூடிய 11ஆம் தேதிக்கு மேல் 11 விட 12, 12 விட 13 என்று கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் மழைப்பொழிவு மாலை இரவு மழைப்பொழிவு நேரமும் அளவும் பரப்பும் கொஞ்சம் கூடும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.